சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் செய்தி எல்லோருக்குமே பெரிய அதிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. 70 வயதிலுமே இளம் ஹீரோக்களுக்கு போட்டியாக அடுத்தடுத்து தன்னுடைய படங்களின் மூலம் ரசிகர்களை மகிழ்வித்துட்டுமே இருக்காரு. இன்னும் சில தினங்கள்ல இயக்குனர் ஞானவேலுடைய இயக்கத்துல நடித்த வேட்டையன் படமுமே ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நேற்று கூலி படப்பிடிப்பு முடிந்து வீடு திரும்பிய ரஜினிகாந்த் அவர்கள் அதிக வயிற்று வலியுடன் உடல் சோர்வுமே ஏற்பட்டிருக்கா. இதனால அப்போலோ மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்துவிட்டு ரஜினி சாரை அழைத்து சென்றிருக்காங்க. ரஜினி சார் செல்வதற்கு முன்பே மருத்துவ குழு அவருக்கு சிகிச்சையை செய்ய தயாராகவுமே இருந்துட்டு இருக்காங்க. நேற்று இரவே ரஜினி சாருக்கு கேத் லேப்ல சிகிச்சை நடைபெற இருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாச்சு. தற்போது வெளியாக இருக்கும் செய்திகளின்படி ரஜினிகாந்த் சாருக்கு ரத்த நாளம் ஒன்று விரிவாக இருப்பதாகவும் அதை சரி செய்யும் சிகிச்சை நடைபெற்று வருதா. பிரபல இதயவியல் நிபுணர் சாய் சதீஷ் அவர்கள் ரஜினிகாந்த் சாருக்கு சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காராம். ரஜினிகாந்த் சாருக்கு செய்யப்பட்ட சிகிச்சை ரொம்பவுமே அதிநவீன சிகிச்சை அப்படின்றதும் 70 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு இந்த சிகிச்சை தான் மேற்கொள்ளப்படும் அப்படின்றதுமே தெரியுது. இது மிகப்பெரிய அறுவை சிகிச்சை இல்லை என்றும் இன்னும் சில மணி நேரங்கள்ல ரஜினி சார் ரூமுக்கு மாற்றப்படுவார் அப்படின்ற தகவலை மேலும் அவருடைய உடல்நிலை பற்றி அவருடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் ஒரு சில தகவல் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவலுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.